இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ். இது வரைக்கும் நம்ம 15 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இது 16th கொஸ்டின். இந்த 16th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குமரன் bought a raincoat and save Rs 25 with a discount of 20%. What was the original price of the raincoat? ஸோ இது பல விதமாக பண்ணலாம். நமக்கு இங்கே எவ்வளோமா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு 25. நம்ம என்ன பண்ணலாம்னா இதை லாஸ்ன்னே எடுத்துக்கலாம். லாஸுன்னு எடுக்கும்போது நமக்கு என்ன வந்துடும்னா ப்ராஃபிட் மைனஸ் லாஸோட பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்னென்னா, லாஸுக்கான ஃபார்முலா என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ லாஸில் நமக்கு என்ன நடக்கும்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் நடக்கும். டிவைடு பை காஸ்ட் ப்ரைஸ் டைம் 100 போடும்போது நமக்கு என்ன வந்துடும்னா 20% கிடச்சிரும். ஸோ இதை ரைட் சைடில் கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது நமக்கு என்ன வந்துடும்னா இதோட வேல்யூ 25 நமக்கு கொடுத்துருக்கான். பை சிபி நமக்கு தெரியாது, காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது, 20/100. ஸோ நம்ம இதை டிவைட் பண்ணும்போது 1 times 5 times கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது சிபி தட் மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 25 times 5 equals to 125. இதை நம்ம நிறைய டைப்பில் பண்ணலாம். ரொம்ப பேசிக்கான ஐட்டம் சொன்னோம்னா இதான். ஸோ லாஸுக்கான ஃபார்முலா என்னென்னா செல்லிங் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அதே நேரத்தில் நம்ம டிஸ்கவுண்ட்டை லாஸ்ன்னு தான் மீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபார்முலாஸ் நிறையா மக்கப் பண்ண தேவையில்லாமல் இருக்கும். லாஸோட பர்சன்டேஜ் என்னென்னா சிபி அதாவது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பை செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் டைம்ஸ் 100 தான் நமக்கு லாஸ் பர்சன்டேஜ். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் டிஸ்கவுண்ட்டை லாஸுனும் வேட்டை ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக மக்கப் பண்ண முடியும் ஃபார்முலாஸை. நீங்கள் இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா தனியாக படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தடுத்த சொல்யூஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் வரும், நீங்கள் அதை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.